சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நாட்களுக்காக நன்றி. உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தடைகளை நீர் மாற்றுகிறவர் அல்லவோ. ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் நீர் கிரியை செய்வீராக. 2-3 பேர் உமது நாமத்தில் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் நீர் மகிமையாக வெளிப்படுவீராக. இந்த நாள் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதனை செய்கிற, உம்முடைய வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் எங்கள் பரலோகத்தின் தகப்பன் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா. எங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவர் சுவைப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தில் எல்லாவற்றின் மீதும் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். தகப்பனே, நீர் பெரியவர், வானமும் வானாதி வானங்களும் கொள்ளாதவர், சர்வ பூமிக்கும் ஆண்டவர், எங்களுக்காக கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தினவர். இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினவர். நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க கடவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே துதியோடும் புகழ்ச்சியோடும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சந்நிதியில் நிற்கும் பொழுது தேவ ஒத்தாசை, தேவ உதவி எங்களுக்கு வருவதாக, தடைகள் நீங்கி போவதாக. ஆவியானவர் எல்லா இசை ஆண்டவரை, எல்லா ஆண்டவரை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்யும். உமது ஆளுகையில் விட்டு தருகிறோம். நீரே ஒவ்வொரு பகுதியிலும் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்கள் எல்லாமே பார்த்து கொள்வீங்க என்ற பாடலை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள் பரவி தேசத்தை பயமுறுத்துகிற நாட்களில் லாக்டவுன் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டு சபைகளெல்லாம் மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் நமக்காக இருக்கும் பொழுது நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் நம்ம பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. Thank you Jesus. நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்னவெனில் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது என்று ரோமர் 12 நம்ம வாசிக்கிறோமே. நம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்தீர். இந்த புதிய ஆண்டின் ஆரம்பம் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வேதனையான செய்திகளை அரசாங்கம், தேசம்
சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் இருந்தாலும் உம்மிடத்தில் எங்களுக்கு சமாதானம் உண்டுப்பா. ஹல்லேலூயா. நீர் சமாதானத்தின் பிரபு, நீர் சமாதானத்தின் காரணர். உம்மை துதிக்கிறோன்னு சொல்லுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம். கண்ணீரோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. தண்ணீரை கடக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்தார். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் புரளாதபடி பாதுகாத்தாரே. அக்னியில் நடக்கும் பொழுது அது நமக்கு வேதனையை கொடுக்காதபடி, அந்த நெருப்பு நம் மீது பற்றாதபடி பாதுகாத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இப்ப நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல பிள்ளைகளை தந்து, நல்ல ஒரு ஆண்டவரே அம்மா அப்பாவை தந்து, நல்ல குடும்பத்துல மனைவியை தந்து, நல்ல ஒரு திருச்சபையை தந்து, நல்ல ஒரு சூழ்நிலையில பல ஆண்டவரே உலகத்துல பல போராட்டங்கள் வந்தாலும் நீங்க கிருபையாக எங்களுக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாட்களின் ஒரு நாளை கூட கூட்டி நீங்க தந்த தயவுக்காக கொடானு கோடி நன்றின்னு சொல்லுங்க. நீங்க தந்த சுகத்துக்காக, பலத்துக்காக திரும்பவும் திரும்பவும் மறுபடி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. அவருடைய பாதம் தான் நமக்கு நிம்மதி, ஆறுதல். இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா இடங்களை பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசல் படியில் நான் தங்கி இருக்கிறதே நடுவேன் என்று சொன்ன பக்தனை மாதிரி நம்ம சொல்லுவோமா? நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன். எல்லாரும் பாடுவோமா? நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து அடைக்கலமே அதிசயமே. அவரை பார்த்து ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே.
கர்த்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் ஜெயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. நன்றியப்பா கர்த்தரையே நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். ஊரானஹம் தெலீசஹமாதுனா. Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உங்க விடுதலை உண்டு. உம்மை நாங்கள் ஒரு மனமாய் ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். கண்மலையை பிளந்து தண்ணீரை வர செய்தவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். சிலுவையில மரித்தவர், அடக்கம் பண்ணப்பட்டவர், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கொடிய பேண்டமிக் காலத்துல உங்க கிருபை எங்களை ஆராதிக்க வைக்கிறதற்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி அப்பா. ஆவியானுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க ஏசப்பா, நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென் ஆமென். தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த கொடிய கொரோனாவின் வல்லமை தேசத்தில் அளிக்கப்பட அப்பாவி ஜனங்கள் கொத்து கொத்தாய் மரணம் அடையாதபடி ஆண்டவருடைய அன்பின் முகம் வெளிப்பட, அவருடைய கோபம் மாற, தேவ கோபம் மாற, தேசம் இயேசுவை காண நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திறப்புல நின்று நம்மெல்லாம் கொஞ்ச நேரம் மன்றாடி போராடி ஆண்டவர் சமூகத்தில் இரக்கத்தை கேட்டு இந்த கொடிய வைரஸின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். எல்லாரும் ஆண்டவரே, ஊரடங்குகளும் தேசத்தில் எல்லாமே தடையாக வந்து ஜனங்கள் தடுமாறுகிற வேதனையான ஒரு காலத்துக்குள்ள போகிற நேரத்துல எங்களுக்கு உதவி செய்கிறவர், தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிறவர். ஆண்டவரே, எங்கள் தேசம் அழிகிறது அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அப்பா நீங்க அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். தேவ கோபம் மாற வேண்டும்,
தேசம் இயேசுவை காண வேண்டும். தேவ கோபம் மாற வேண்டும். தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை அழிக்காதீங்கப்பா. உம்மால் உன்னாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் திறப்பில் நிற்கிறோம். ஆண்டவரே, ஒரு மோசே உம்முடைய உக்கிர கோபத்தை ஆற்றும்படியாக என் பேரவன் ஜீவசகத்தில் கிறுக்கி போடும். ஆனால் நீர் தெரிந்து கொண்டு வந்த ஜனத்தை வழியில் அழித்திராதியும் என்று உமக்கு முன்பாக நின்றாரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தானே அப்பா. நீர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தெய்வம் அல்லவா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் ஒருவரை பிரிந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள வேதனையை நீர் லாசருடைய வீட்டில் போய் கண்ணீரோடு அந்த வீட்டில் கண்ணீர் விட்டு அழுது அந்த குடும்பத்துக்காக ஜெபித்து அந்த மரித்த லாசரு உயிரோடு எழுப்பினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மரணத்தின் வேதனை அறிந்தவரே, இதோ இந்த தேசத்தை காரிருள் மூடுகிறதே ஆண்டவரே. இந்த தேசத்தில் மரணம் என்கிற ஒரு இருட்டு வேகமாக பறந்து வருகிறதே. எங்கள் ஜனங்களை அழிக்கும்படி இந்த கொடிய கொரோனா என்ற அந்த வைரஸ், அந்த புதிய உருமாறி அந்த வைரஸின் வல்லமைகள் முடக்கப்பட எல்லாரும் இயேசுவே எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் இந்திய தேசத்தின் பாவங்களை, தலைவர்களின் பாவங்களை, திருச்சபையின் பாவங்களை ஆண்டவரே நீர் மன்னியப்பா. ஒரு தானியேல் ஜெபம் பண்ணினது மாதிரி, ஒரு நெகேமியா ஜெபம் பண்ணினது மாதிரி ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நீர் மனம் இறங்குங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாப் தன்னை தாழ்த்தினதை கண்டாயா என்று சொல்லி ஆகாபுக்கு ஆண்டவரே வர இருந்த ஆபத்தை நீக்கினவர் அல்லவோ. ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு வரும் ஆபத்தை ஆண்டவர் தள்ளி போடுவீராக. உம்முடைய ஆண்டவரே அப்பா, துன்மார்க்கனுடைய மரணத்தை நீர் விரும்பவில்லை என்று சொன்னீரே. அவன் மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. எங்க தேசத்தில் வரும் மரணங்கள் மாறட்டும் அப்பா. இந்த லாக்டவுன் தொடர்ந்து லாக்டவுனா இல்லாதபடிக்கு உமக்கு நாங்கள் ஆராதனை செய்வதற்கு இந்த நாட்களில் தடைகள் வந்திருக்கிறது. இந்த தடைகளை நீங்க தான் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. சபைகள் திறக்கப்படணுமே, ஜனங்கள் ஆராதனை செய்யணுமே, தங்கள் கடமைகளை ஜனங்கள் செய்வதற்கு தடைகளாக மாறிவிடக் கூடாது. எங்கள் தேசத்தில் அதனுடைய ஆண்டவரே வீரியம், அதனுடைய சங்கிலி தொடர் இயேசுவின் நாமத்தில் அது உடைத்தெறியப்படுவதாக என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். தேவனே, நீர் எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்கும். யார் யார் மருத்துவமனைகளில் இந்த கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும்பா. மரண கட்டுகள் தெரிபடுவதாக. ஆண்டவரே, இதனுடைய பரவுதலை தேவன் அழித்து போடுவீராக. உமது ஆளுகை வரட்டும்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வரியமே, கூவி கதறிய ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. கூவி கதறிய ராவும் பகலும் கெஞ்சும் ஜபம் கேளுமே. பிரதமருக்காக ஸ்தோத்திரம், முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம். இந்த கொடிய காலத்துல கடைசியில் இருக்கிற மனிதனும் உம்மை காணும்படி ஆண்டவரே, அவங்களுக்கு நன்மைகள் சென்றடையும்படி நல்ல தீர்மானங்களை அவர்கள் கொண்டு வர அவங்களோடு கூட இருக்கிற எல்லா அதிகாரிகள் ஒரு மனதோடு இந்த கொடிய காலத்தில் மக்கள் பாதுகாக்கப்படுவதற்காக அவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஆண்டவருடைய பரலோக ஞானம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம், தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானம் ஆண்டவரே, ஆண்டவரே தலைவர்களுக்கு நீர் தருவீராக. எங்கள் தேசத்தில் நீதிபதிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் மேல் உம்முடைய ஆளுகை வரட்டுமப்பா. எங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் மேல் உம்முடைய ஆளுகை வரட்டும்பா. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே
ஆண்டவரே அப்பா விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்துல வட இந்தியாக்களில் ஊழியத்தை செய்கிற ஆண்டவர் மிஷினரிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பணித்தளங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு எதிராக எழும்புகிற துன்மார்க்க மனிதருடைய கைகளுக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை அவருடைய குடும்பங்களை விலக்கி பாதுகாக்கணுமே. சுவிசேஷ கதவுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை மூலமாக தாங்கப்பட்டு வருகிற மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உமது ஆளுகை பீகார்ல இறங்குவதாக. ஆண்டவரே அப்பா குஜராத்தில் இறங்குவதாக. உமது ஆளுகை ஒரிஷாவில் இறங்குவதாக. அவர்கள் வல்லமையான கருவிகளாக தேவரீர் பயன்படுத்துவீராக. உமது பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக. தகப்பனுடைய ஆளுகையில ஒப்பு கொடுக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒரு ஊழியர்களையோ, ஒரு ஆண்டவரே அப்பா விசுவாசிகளையோ, ஒரு ஆண்டவரே தேசத்தின் ஆண்டவரே குடிகளையோ இந்த மரண நதி வாரிக்கொள்ளாதபடி எங்கள் ஆண்டவர் நீர் வேலி அடைப்பீராக. உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வேளையில் உங்களை சந்திப்பது இந்த மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த காலத்துல பயந்து ஒடுங்கி என்ன நாட்டில் நடக்குமோ, ஏற்கனவே வந்த வைரஸ்களின் தாக்கம் பொருளாதாரத்தை சிதைத்தது. நிறைய பேரை நாங்கள் இழந்தோம். இப்போதும் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்களே, சபைகள் மூடப்பட்டிருக்கிறதே, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காரிருள் தேசத்தை மூடுகிறதே. என்னதான் நடக்க போகுதோ? பைபிள் சொல்லுகிறது, பூமியில் வரும் ஆபத்தை கண்டு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார் என்பதை உலகத்துக்கு சொல்லும் தான் செய்தி தான் இவைகள். இதுவரைக்கும் இல்லாத காலகட்டத்தை இந்த கடைசி காலத்துல நம்ம சந்திக்கிறோம். இயேசு ராஜா எப்ப வேணாலும் வரலாம். அவரை சந்திக்க திருச்சபை ஜனங்கள் நாம் ஆயத்தமாக வேண்டும். இன்னும் நம்ம ஆயத்தமாகாமல் நிர்விசாரத்தோடு வாழக்கூடாது. இது நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு கடைசி எச்சரிக்கையின் நாட்கள். நாம் தேவனை எதிர்கொள்ளுவதற்கும் அவருடைய எக்காலம் துணிக்கும் பொழுது அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு இருக்கும் ஒரு காலத்துக்கு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிற ஒரு காலகட்டம். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஆண்டவர் வச்சிருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் பூமிக்கும் வானத்துக்கும் உயர்ந்தது. அவருடைய எண்ணங்கள் உலக மனுஷனை விட அவருடைய நினைவு எண்ணங்களும் நம்மை விட எத்தனையோ மடங்கு உயர்ந்தது. என்னன்னா, நம்ம பூமியின் தாழ்வில் இருந்து வந்தவர்கள், ஆண்டவரோ மேல லோகத்திலிருந்து அவர் இந்த பூமிக்கு வந்தவர். அதனால நம்முடைய எண்ணம் எல்லாம் கீழானதா தான் இருக்கும். அது நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய நினைவு எண்ணங்களும் நம்மை விட ஆயிரமான மடங்கு அவருடைய எண்ணங்களின் நினைவுகளும் பெரியவைகளும், நம்மை வைத்த திட்டங்கள் பெரியவைகளுமாய் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு முடிவு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நமக்கு தெரியலாம் தேசத்தை காரிருள் மூடுவது போல. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும், அந்த ரெக்கையின் கீழ் அவர்களுக்கு அடைக்கலம் உண்டு. ஆண்டவர் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான
துணையுமானவர். பூமி நிலை மாறலாம், சமுத்திரம் நடு சமுத்திரம் சாய்ந்து அதன் கொந்தளிப்புகள் எழும்பி பர்வதங்கள் அதிரலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவராகிய தேவன் நமக்கு ராஜரீகம் பண்ணுகிறவராக, மகிமை மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறவராக, அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாத ஒரு தேவனாக நம்மை எதிர்பார்த்திருக்கிறதை நமக்கு கொடுக்கும்படியாகவும், நாம் நினைத்திருக்கிற நினைவுகளை விட நம்முடைய நினைவுகளை அவர் அறிகிறவர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அவைகள் தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான, எப்படித்தான் இந்த காரியங்கள் முடிய போகிறதோ, இந்த நாட்கள் எப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போட போகிறதோ என்றெல்லாம் நம்ம பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற முடிவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று ஆண்டவருடைய வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு நன்மையானதை தருகிற ஒரு தகப்பன். அவர் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிற பரமபிதா என்று வேதத்தில் நாம் அவரை குறித்து வாசிக்க முடியும். யோவான் சுவிசேஷ நூல் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த செய்தியை கேட்கும் பொழுது, நான் தடுப்பூசி போட்டுட்டேன், தடுப்பூசி போடாம இருக்கிறேன், எனக்கு இந்த வியாதி மரணம் வந்துருமோ, போன வாட்டி வந்துச்சு இந்த வாட்டி திரும்ப வந்துருமோ, என்னதான் நடக்க போகிறதோ, எப்படி நம்ம வெளியே போகாம மறுபடியும் லாக்டவுன் ஆனா நான் கடன் பிரச்சனைக்கு என்ன செய்வேன், இந்த வியாதிக்கு நான் மருந்து வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியுமா, அப்படி பல காரியத்தோடு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் தெரியுமா, என்ன தெரியுமா, சமாதானத்தையே நமக்கு அவர் வைத்து போனாராம். அவருடைய சமாதானத்தையே உங்களுக்கு எனக்கும் வைத்து போனார். உலகத்தால கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. மலையே நம்ம மேல விழுந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெறலாம், என் கிருபை என் சமாதானத்தின் உடன்படிக்கை நான் என் ஜனங்களை விட்டு விலக்க மாட்டேன். அவர் பண்ணின சமாதானத்தின் உடன்படிக்கை, என்னை ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தந்திருக்கிற அந்த சமாதானத்தை இருதயத்திலிருந்து எடுக்கவே முடியாது. உலகத்தால் அப்படி கொடுக்கவும் முடியாது, உலகத்தால் உங்க இருதயத்திலிருந்து எடுக்கவும் முடியாது. அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. உலகத்துல குடிக்கும் பொழுது, இந்த உலகத்துல பல போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்தும் பொழுது, உலகத்துல பல சிற்றின்பங்களை அனுபவிக்கும் பொழுது, அது கொடுக்கிற சமாதானத்தை மாதிரி இல்லை. அது அந்த நேரம், அது முடிஞ்சதும் இருதயம் வாதிக்கும், தூங்குனா தூக்கம் வராத, சமாதானம் இல்லை, ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்கிவிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நீங்க கலங்கிட்டு இருக்கிறீங்களா, பயந்துட்டு இருக்கிறீங்களா, வியாதியை குறிச்சு, கடன் பிரச்சனையை குறிச்சு, நாளைய தினத்தை குறித்து, பிள்ளைகளை குறிச்சு, எதிர்காலத்தை குறிச்சு, ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு நீங்க கலங்கி பயந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வசனம் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்க இருதயத்துல நீங்க கலக்கம் தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தையே படைத்த தெய்வம் நமக்கு சொல்லுகிறார், அவர் வைத்திருக்கிற ஒரு முடிவு நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவானது. அவர் வைத்திருக்கிற நினைவுகள் நம்மை விட அவர் 1000 மடங்கு நம்மை நல்லாக்கி வைக்கணும்னு நினைக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் இயேசு சொன்னாருங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த காலத்துல உலகத்துல நமக்கு கொரோனா லாக்டவுன் வருது, வேலைக்கு போக முடியாது, எல்லாம் வீட்டோட ஞாயிற்றுக்கிழமைன்னா முழு ஊரடங்குன்னு சொல்லி லாக்டவுன் போட்டு வெளியே யாரும் போக முடியாது. இந்த மாதிரி எல்லாம் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் பார்த்து உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். கல்வாரி சிலுவையினால் உலகத்தையே ஜெயிச்சு காட்டினார்.
இந்த அவரை பின்பற்றுகிற பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீ ஆண்டவரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜனம் நீங்க தான் பாக்கியவான். அவ்வளவு பலமான ஒரு ஜனமாகிய நம்ம இந்த காரியங்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த கொரோனா காலத்திலும், இந்த கொடிய வைரஸ் காலத்திலும் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த புதிய வைரஸ், எவ்வளவு பெரிய வைரஸ் தேசத்தை தாக்கினாலும் தேவன் ஜெயித்த ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இப்படி ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் வைத்திருக்கிற நினைவு நம்மை வைத்து பெருசா இருக்கு. ஆண்டவர் தான் சமாதான பிரபு, சமாதானத்தை கொடுக்கிறவர். அப்ப யாருக்கு சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, வேதத்தை நம்ம திருப்பி கொண்டா வேதம் நமக்கு சொல்லுகிறது யாருக்கு சமாதானம் இல்லைன்னு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, இங்க ஒரு வசனம் சொல்லுது, யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். யாருக்கு இங்க சமாதானம் இல்லை? துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவனே சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்துல துன்மார்க்கமா வாழ்ற மனிதர்கள், அவங்களுக்கு சமாதானம் இருக்க வாய்ப்பே இல்லை. வேதம் தெளிவா சொல்லுகிறது, நம்ம துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருந்தா நம்முடைய இருதயத்துல சமாதானம் இருக்கு. அந்த சமாதானம் எடுபட்டு போயிடும். எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், எப்ப பார்த்தாலும் ஒரு நிம்மதி இல்லை. அதற்காக 24 மணி நேரம் குடிச்சிட்டே இருக்கணும். அதற்காக ஏதாவது ஒரு காரியத்தை அப்படியே அவங்க இருதயத்துல எப்பொழுதும் ஒரு கலக்கம் இருந்துட்டே இருக்கும், ஒரு திகில் இருந்துட்டே இருக்கும். குடித்து துன்மார்க்கமா அடுத்தவங்களுடைய ரத்தத்தை சிந்தி அடுத்தவங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சு துன்மார்க்கமாக வாழுகிற எந்த மனுஷனுக்கும் சமாதானம் இல்லை. இடுக்கமான வழியை தெரிந்து கொள்ளாம கேட்டுக்கு போகிற விரிவான வாசலை தெரிந்து கொண்டு இந்த பூமி தான் எனக்கு பரலோகம் என்று வாழுகிற துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. யாருக்கு இங்க சமாதானம் இல்லை? ஆண்டவர் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார், மெய்யான சமாதானத்தை வச்சு போயிருக்கிறார். இந்த கொரோனாவையே எதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னது தாங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இருக்காது, தூக்கம் வராது. அவங்களுக்கு தூக்கம் எல்லாம் பயமா மாறிடும். அவங்களுக்கு எந்த காரியத்தில் அவங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாம் கொடியவைகள், கொடிதானவைகள். அதை குறித்து ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. சமாதான வழியே அவர்கள் அறியார்கள், அவர்களுடைய நடையில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனுக்கும் சமாதானத்தை அறியான் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? சமாதானத்தின் வழியை அவங்க அறியார்கள். சமாதானமா இருக்கணும், சமாதானமா வாழணும்னு சொல்லிட்டுள்ள வழியை அவங்க அறியணும்னு விரும்பவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு வரணும், ஆலயத்துல வந்து முழங்கால் படிட்டு பரிசுத்தத்துக்காக கெஞ்சணும், பாவத்தை அறிக்கையிடணும், விட்டு விடணும், வேதத்தை வாசிக்கணும். இந்த சமாதானத்தின் வழியெல்லாம் அவங்க அறிவதற்கு விரும்ப மாட்டாங்க. ரெண்டாவது, அவருடைய நடைகளில நியாயமே இல்லாத வழிகளில நடப்பாங்க, நியாயக்கேடான பாதைகளில நடப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரருடைய உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, நீ ஆண்டவருடைய வசனத்துல தியானமா இருக்கணும். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்க நடைகளில் நியாயம் இல்லாத நடைகளை அவங்க நடப்பாங்க. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவங்களே அந்த பாதைகளை மனிதனை தேவன் செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுது. மனுஷன் ஆண்டவர் நல்ல செம்மையானவனை தான் உருவாக்கினார். ஆனா அவன் தெரிந்து கொண்டதெல்லாம் நிறைய தந்திரமான காரியங்கள், பிசாசுகளுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தின் அந்தகார சக்திகளுக்கு இடம் கொடுத்து, இந்த உலகத்தை அவர்களுக்கு உள்ளே வாங்கி கொண்டு மனம் போன போக்கில கண்ணின் காட்சியிலும் நெஞ்சின் நினைவில் நடக்கிற ஒரு காலம். இந்த காலம் ஆண்டவர் வாலிபர்களுக்கு சொல்லுகிறார் இல்லையா, மகனே உன் கண்ணின் காட்சியில் நெஞ்சின் நினைவில் நட, ஆனால் ஒரு நாள் உன்னை நான் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து இவையெல்லாம் நிறுத்தும், நான் நியாய
நியாய தீர்ப்பு செய்யும் தேவனா உட்கார்ந்திருந்து உனக்கு நியாயம் செய்வேன், உனக்கு நான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறது, அவைகள் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். இந்த மாதிரி அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடந்து பாவிகளுடைய வழியில உட்கார்ந்து குடிச்சு வெறிச்சு அயோக்கியமான காரியங்களை எல்லாம் செய்துட்டு இருக்கிற யாருக்குமே சமாதானமாக அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்கிறதாக வாய்ப்பே இல்லை. அது ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அப்போ யாருக்குங்க சமாதானம் உண்டு? ஆண்டவர் வசனம் சொல்லுது பாருங்க, யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவர் வந்து சமாதானத்தை கொடுக்குறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உங்கள் மேல் வச்சிருக்கிற எண்ணம் நினைவு எல்லாம் நான் பெருசா இருக்கு, அது சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாக தான் முடியும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் யாருக்கு அவர் சமாதானத்தை வச்சிருக்கிறார் என்பதை நம்ம வேத வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். யாருக்கு ஆண்டவர் சமாதானத்தை வச்சிருக்கிறார்? சங்கீதங்களின் புஸ்தகத்துல 119 சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 165 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய அருமையான வார்த்தை. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இந்த வேதத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்தாருங்க. இது அந்நிய காரியமா எழுதக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, என் வேதத்தின் மகத்துவத்தை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா யாரோ ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தது, எனக்கு கிடையாது, என் குடும்பத்துக்கு கிடையாது. ஆலயத்துக்கு போகும்போது இதை தூக்கிட்டு போகிறதற்கு நிறைய பேருக்கு வெட்கம். நான் என் இளம் வயதில் ஆலயத்துக்கு போகும்போது தூக்கிட்டு போவேன். அதனால தான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். நீ கர்த்தருடைய வேதத்தை சுமந்தால் சத்திய வேதம் உன்னை சுமக்கும், அது பாதைக்கு வழிகாட்டும். எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல கண்ணி இருக்கு, நீ எப்படி நடக்கணும்னு காட்டும். ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாம். இதை கண்ணீரால் நினைத்தவர்களும் இதை வாசிக்கிறவர்களும் அதன்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கும் பெரிய சமாதானம் உண்டு. தாவீது அரசரெல்லாம் இதை ரொம்ப வாசித்து தியானித்தவர்கள். இதை வாசிக்க வாசிக்க அதுல நிறைய புதையல்கள் இருக்கிறது, நிறைய கண்டிஷன் இருக்கிறது, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. விட்டுவிட சொல்லுகிற காரியம் இது முகம் பார்க்கும் கண்ணாடிய மாதிரி நம்முடைய வாழ்க்கையே தெளிவுபடுத்தும். அது கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது வேத வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இதை ரொம்ப நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் உண்டு. நீங்க வேதத்தை நேசிக்கிறீங்களா? சிலர் ஆண்டுடைய வேதத்தை மறந்துடுவாங்க, வசதி வந்தா மறந்துடுவாங்க. தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அளவு கடந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, செல்வத்தின் பெருக்கு வரும் பொழுது பிஸியாக மாறி ஆலயத்துக்கே போக மாட்டாங்க. லாக்டவுன் வந்துச்சுன்னா அதே ஆலயம் திறந்தா கூட போக மாட்டாங்க, ஆன்லைன் சர்வீஸ்ல உட்காந்துருவாங்க. இன்னைக்கு மறுபடியும் லாக்டவுனை போட்டு நம்மளை உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை நீங்க நேசிச்சா உங்களுக்கு மிகுந்த சமாதானம். ஹல்லேலூயா! அந்த மிகுந்த சமாதானத்தை நீங்க அடையணும்னா இந்த வேதத்தை ரொம்ப நேசிங்க. அதனாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை பரலோகத்தின் தேவனால் உங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னும் யாருக்குங்க சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறதுன்னு நம்ம வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 26 அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா! ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக, ஆண்டவரை எது வந்தாலும் வாழ்க்கையில நன்மையோ தீமையோ கஷ்டமோ வேதனையோ கடனோ வியாதியோ மரணமோ எது வந்தாலும் சரி, நான் உண்மைதான் உறுதியா பிடிச்சிருக்கிறேன், உண்மை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, நீர் தான் எனக்கு தஞ்சம், நீர் தான் எனக்கு அடைக்கலம். ஆண்டவரை உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஒரு மனசு உண்டுன்னு சொன்னா அந்த மனிதர்களை ஆண்டவர் பூரண சமாதானத்தோடு நடத்த. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய உண்மையே நம்பி இருக்கிறபடியால், ஆண்டவரே உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையே நம்பி உள்ளபடியால் அவர்களை ஆண்டவர் என்ன செய்வாராம்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வாராம். பூரண சமாதானம், ஒரு பெரிய சமாதானம் அவங்கள காத்துக்கொள்ளும். நிறைய பேர் உறுதியாய் பற்றி கொண்ட மனதில்லை, இப்படி காத்தடிக்கிற மாதிரி
இங்கிருந்து காற்றடிக்க அங்க அலை மாதிரி ஒரு பதர் மாதிரி ஒரு கஷ்டம் வந்ததுன்னு எங்கேயாவது போய் ஜாதகத்தை கொண்டு கேட்க போகிறது. ஒரு கஷ்டம் வந்தா எங்கேயாவது போய் குறி கேட்கிற இடத்துல நிற்பது. ஒரு கஷ்டம் வந்தா ஆலயத்துக்கு போகாம அப்படியே எதுக்கு நான் ஆலயத்துக்கு போனோம் அப்படின்னு நிற்கிறது. ஜெபம் பண்ணாம அப்படியே ஜெபத்தை நிறுத்திடுறது, பைபிளை வாசிக்காம நிறுத்திடுறது. இப்படி உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனதில்லாத இருக்கிறவங்க, அந்த மனிதர்களுக்கு, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை இல்லாத இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பூரண சமாதானம் இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் காக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆண்டவர் சொல்றாருங்க, நீ உத்தமனை பார்த்து செம்மையான பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். இன்றைக்கு சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? யாருக்குங்க சமாதானமான முடிவு? உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறவன், உத்தமமாக உண்மையாக ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். நீ உத்தமனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய மரண நேரம் ரொம்ப அமைதியா இருக்கும், கலக்கம் இல்லையே. எத்தனை பேர் மரணம் என்ற ஒரு காரியம் வரும் பொழுது என்னென்னமோ கஷ்டப்படுறாங்க, புலம்புகிறாங்க, வேதனைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஒரு காரியத்தின் துவகத்தை பார்க்கல முடிவு நல்லது. அது மாதிரி ஆண்டவர் உத்தமமா இருந்தா அந்த முடிவு காலம் ரொம்ப சமாதானமா இருக்கும். ஹல்லேலூயா. இளவயதின் பாவம் எலும்புகளில் உருவெடுத்து அது நம்மோடு கூட படுத்துக்கொள்ளும்னு வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்டோம், அது எலும்புகளுக்குள்ள அடைப்பட்ட எரேமியாவை பின்வாங்க விடாம அது நெருப்பு மாதிரி அவருக்குள்ள எலும்புகளுக்குள்ள எரிந்ததாம். அந்த மாதிரி அந்த தேவனுடைய சமாதானம், உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானமே. ஹல்லேலூயா. ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இங்க பாருங்க, ஒரு மனுஷனுடைய இறுதி காலம் எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். எவ்வளவு ஆறுதலான ஒரு வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் மரித்தால், நான் மரித்தால் எங்க போவேன்னு உங்களுக்கு எனக்கு நிச்சயம் இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்ணை மூடுனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஆபிரகாமின் மடி, இளைப்பாறுதலின் ஸ்தலம், தேவன் வைத்திருக்கிற பரதீஸ், தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான பரலோகம், அந்த இடத்துக்கு போவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நேர்மையாய் நடக்கிறவர்கள். நம்ம நடக்கிறோம், இந்த உலகத்துல குடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறோம், பல காரியத்துல மனிதர்களோடு செயல்படுகிறோம். நம்ம நேர்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையாய் நடக்கிறவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இதை விட யாருங்க அசூரன்ஸ் கொடுக்க முடியும்? இதை விட யாருங்க நம்பிக்கை கொடுக்க முடியும்? ஆண்டவர் ஒருத்தரால தான் இதை தர முடியும். அவர் ஒருவர் தான் சமாதானத்தின் பிரபு. சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால அவரால் தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அவர் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள நல்ல தகப்பனாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதம் 122 7வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், நம்முடைய வீட்டுக்குள்ள சமாதானம், நம்முடைய அரண்மனைக்குள்ள சுகம். சமாதானமும் சுகமும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம். நம்ம வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கா? இல்ல சஞ்சலமும் தவிப்பும் அந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? இல்ல பட்டயம் போல முள்ளு மாதிரி குத்திட்டு இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகம்.
இருப்பதாக. ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிற தெய்வம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் சமாதானத்தையும் சுகத்தையும் தருகிற ஒரு மகிமையான தேவன். அவர் ஒருவரால தான் அதை தர முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டீர். இந்த வசனத்தை பாருங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். நம்முடைய கூடாரத்துல சமாதானம் இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க கடவீர். உம்முடைய கூடாரம், நம்முடைய வீடு சமாதானத்தோடு இருக்க நீங்க காண்கிறீர்களா? இல்ல நம்முடைய வாசஸ்தலம் விசாரிக்கும் பொழுது குறைவு காணாதபடிக்கு ஆண்டவரால் ஒரு நிறைவு வந்திருக்கிறதா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என் குறைவெல்லாம் இந்த 2022 ஆண்டுல நிறைவாகணும் ஆண்டவரே. இந்த முதல் மாதத்தின் இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கிருபையா கொடுத்திருக்கிறீங்க. உலகம் பொல்லாங்குக்குள்ளும் இருட்டுக்குள்ளும் அழிவுக்குள்ளும் போயிட்டு இருக்கு. நீங்க எங்களுக்கு மகிமையான உங்களுடைய கூடாரத்தை, ஆண்டவரே சமாதானத்தை நாங்க காணணும். எங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் இருக்கணும், சஞ்சலம் எல்லாம் ஓடி போகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம். நிறைய பேரு தேவனிடத்துல சமாதானத்தை அவங்க பெறல. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் இருந்து வருகிற ஒரு சமாதானத்தை பெறாம இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில ரத்தம் சிந்தி பலியானார். அந்த பலி தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியும். அவரை சிந்தின ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கொண்டு 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அறிக்கை பண்ணினாதான் நான் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்க முடியும். இல்லைன்னா தேவனுடைய சமாதானத்துக்கு பதிலாக தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கும். ஏன்னா நம் பாவம் மன்னிக்கப்படலைன்னா இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார், அவன் பாக்கியவான். நம்ம பாக்கியமானா கருதணும்னு சொன்னா இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றிருக்கிறோமா? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? நாம் பாவி என்றதை ஒத்துக்கொண்டு நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தான் தேவனிடத்திலிருந்து சமாதானம் வரும். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்துல சமாதானம் பெற்றிருக்க முடியும். நிறைய பேர் தேவனிடத்துல சமாதானம் பெறல. அவங்க ஏதோ உலக பிரகாரமாக சந்தோஷமா இருக்கிறது மாதிரி இருக்கிறாங்க. அது நிரந்தரமானது கிடையாது. ஆனா இயேசு தருகிற சந்தோஷம், சமாதானம் எப்போதும் அது நிரந்தரமானது. அந்த சமாதானத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷ நூல்ல 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் சுவிசேஷ நூல் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். 21வது வசனத்தை வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதா பார்க்க முடியும். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே சமாதானத்தை சொல்லுகிறதா பார்க்க முடியும். என்ன சூழ்நிலை அப்படின்னு பார்த்தா, அந்த 19வது வசனத்துல வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினத்துல சாயங்கால வேளையில சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எப்படிங்க? சீஷர்கள் பயந்திருக்கிறாங்க. இயேசுவே சிலுவையில் அடிச்சு கொலை செய்துட்டாங்க. இனி நம்மையும் கொல்வதற்கு இந்த அரசாங்கம் தேடிட்டு இருக்கு. அதனால கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. இப்ப லாக்டவுனுக்கு வெளியே வந்தா போலீஸ் அடிச்சுக்கணும், கேஸ் போட்டுரும். வெளியே போனா கொள்ளை நோய் நம்ம பிடிச்சிரும். வீட்டுக்குள்ள இருக்கிறோம்.
இப்போ இந்த சூழ்நிலையில ஒரு சமாதானமே இல்லாம ஒரு பரபரப்பா இருந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பூட்டின வீட்டுக்குள்ள, சீஷர்கள் இருந்த வீட்டுக்குள்ள வந்து நின்று சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்றாரு. அவர் உயிர்த்தெழுந்த தேவன் அந்த வீட்டுக்குள்ள, பூட்டின வீட்டுக்குள்ள அவர் வந்தார். அந்த ஜனங்களை பார்த்து பயந்து, மரணத்துக்கு பயந்துட்டு இருந்த மக்களை பார்த்து, நாளைக்கு என்ன நடக்க போகுதோன்னு பயந்துட்டு இருந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். எந்த சமாதானத்தை நீங்க இழந்திருந்தாலும் என் ஆண்டவர் சொன்னா உங்களுக்கு சமாதானம் வந்துருங்க. அவர் சொல்ல ஆகவர் கட்டளையிட நிற்கும். அன்னைக்கு சீஷர்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் பாருங்க. ஆண்டவரை அப்படியே கண்ட சந்தோஷம், அவர் சொன்ன வார்த்தையின் ஒரு சந்தோஷம். இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம், உங்க குடும்பத்துக்கு சமாதானம். நீங்க எந்த சமாதானத்தை இழந்திருந்தாலும் என் ஆண்டவரால் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தர முடியும். சமாதானத்தின் பிரபு, சமாதானத்தின் காரணர் அவரே. அவர் 21வது வசனத்துல சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சமாதானம் இல்லாம இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. வீட்டில் இன்னைக்கு சமாதானம் உண்டாவதாக. சஞ்சலமும் தவிப்பும் வெளியே ஓடி போவதாக. ஆண்டவர் பூட்டின வீட்டுக்குள்ள வந்து உயிர்த்தெழுந்த தெய்வம் அவர்களுக்கு காட்சி கொடுத்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். இந்த கொடிய காலத்துல பயத்தோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிப்போம். ஆண்டவர் மோசேக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இந்த வசனத்தை சொல்லும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், இப்படி நீ சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த 23ல சொல்லுகிறார், நீர் ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, அவங்கள பார்த்து நீ என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த கொடிய காலத்துல பயந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்னு சொல்லி அன்றைக்கு இருந்த ஊழியக்காரங்களுக்கு சொல்லி கொடுத்தார். என்ன சொல்லி கொடுத்தார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த கொடிய காலத்தில் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் அவர் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்களை என் நாமத்தினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த தேவன் உங்களை இந்த கொடிய காலத்தின் நாளில பயந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை காக்க கடவர் என்ற வசனத்தை நினைவுபடுத்தி அந்த தேவன் உங்களை காப்பாராக. அந்த ஆண்டவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக அவர் இருப்பாராக. கர்த்தர் உம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். சமாதானம், அந்த சமாதானம் உங்க வீட்டுல நிறைவா இருக்கும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எல்லாரும் எழும்பி நிற்பீங்களா? ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்க வந்த தெய்வம், சமாதானத்தின் பிரபு, நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் அவர் அறிவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு. தீமைக்கானது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான முடிவு. சமாதானத்துக்கு ஏதுவான முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழிகளை காத்து நடக்காத ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருக்க வாய்ப்பே இல்லை. யாருக்கு சமாதானம் உண்டுன்னு தெரியுமா? வேதத்தை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு. இந்த வேதத்தை நான் நேசிப்பேன்னு இந்த புதிய ஆண்டில் ஒப்பு கொடுங்க. இதை இந்த ஆண்டில் நான் படித்து முடிச்சிருவேன். ஆண்டவரே, முழங்காலே நின்று படிப்பேன். என் கண்ணீர் இதில் நனையும். இதன் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் என்னை ஒப்பு கொடுத்து அதற்கு அடக்கி ஒடுக்கி என் சரீரத்தை நான் கீழ்ப்படுத்துவேன் என்ன சொல்லி நீங்கள் வேதத்தை ரொம்ப நேசிச்சா உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பெரிய சமாதானம் வரும். உங்களுக்கு அந்த சமாதானம் பெரிய
பெரிய ஒரு சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உறுதியா நீங்க பற்றி கொண்ட மனசுடையவர்களா இருந்தா, அவரே நீங்க நம்பி இருந்தா, பூரண சமாதானம் உங்க வீட்டை இப்பொழுதே நிரப்புகிறத நீங்க பார்க்க முடியும். நேர்மையாக நீங்க நடந்தா சமாதானத்துக்குள்ள பிரவேசித்து அந்த படுக்கையில நீங்க ரொம்ப ரெஸ்டுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு மகா பெரிய வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய ஆண்டவர் மெய்யான சமாதானத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் பயந்து பூட்டின வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் உள்ள நுழைந்து அவங்கள பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு சமாதானம் வருகிறது. சமாதானத்தை இழந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு சமாதானத்தை கொடுக்க இயேசு சிலுவையில தொங்கினார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். இன்றைக்கு சர்ச்சைக்கு எனக்கு போக முடியலையே, சபையெல்லாம் மூடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கூப்பிடுகிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி உங்க வீட்டுக்குள்ள வருகிறாருங்க. அவருடைய சமாதானம் உங்க வீட்டுல நிறைவா இருக்கும். உன் வீட்டுக்குள்ள சமாதானம், உன் அரண்மனைக்குள்ள சுகம் என்று எழுதின வார்த்தையின் வல்லமை உங்க வீட்டுக்குள்ள வருவதாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி நீ ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த சமாதானத்தை நான் அந்த வீட்டுல வைக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஒரு மகிமையான நேரம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆண்டவரேன்னு சொல்லி அவரை கூப்பிட 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 அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. அவருடைய பிரசன்னம் உங்களை விடுதலையாக்குகிறத நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா. அவருடைய முகத்தின் வல்லமை உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கும்படி வருகிறார். அவரை நீங்க வெல்கம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த கொடிய காலத்துல எங்க வீட்டை காக்கும்படி உம்முடைய வல்லமை வந்திருக்கிறதற்காக நன்றி. என் இருதயத்தில் ஒரு தைரியம் வருகிறது. ஆண்டவர் எனக்கு சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நன்மையை தரப்போகிறார். துன்மார்க்கனுக்கு தான் சமாதானம் இல்ல. நான் வேதத்தை நேசித்து நடப்பேன். ரபி தலா கபா துலா ஷகா மாதுனா. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, இன்ப இயேசு என் உள்ளில் வந்ததா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இந்த சந்தோஷம் உனக்கு வேண்டுமா, இன்ப இயேசு வண்டை ஓடிவா, இன்ப இயேசு வண்டை ஓடிவா. ஆண்டவரே, இந்த நாள் கடன் பிரச்சனைகளாலும் வியாதிகளாலும் பல நெருக்கங்களாலும் கைவிடப்பட்ட நிலையில சமாதானத்தை இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கடன் பிரச்சனைகள் மறையும்படியான வழிகள் திறக்கப்படுவதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அந்த சமாதானத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி அந்த சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. சபாய் தர்ரபோது லஹமாதுனா. எல்லா வியாதிகளின் வல்லமைகளும் வெளியேறுவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற சகல நரம்புகளிலும் சகல எலும்புகளிலும் சகல ஜாயிண்டுகளிலும் வாத சம்பந்தமான வியாதிகள் அழிக்கப்பட்டு விலகுவதாக. ஆண்டவரே, கழுத்து பகுதியில் தைராய்டு போன்ற வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. ஆண்டவரே, வயிற்று சம்பந்தமான கேஸ்ட்ரபிள்னால ஆண்டவரே அல்சர்னால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற பிள்ளைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. ஹார்ட்ல பலவீன ஹார்ட்ல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், லங்ஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. காதுகளில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக. கண்களில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில சுகம் அடைவார்களாக. தலை பகுதியில பாதிக்கப்பட்டிருக்கிற தலை வலியினால வேதனை படுகிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. கொடிய காய்ச்சலினால கொடிய இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது விடுதலை அடைவார்களாக. இந்த வைரஸின் வல்லமைகள் ஒருவரை தொடாதபடிக்கு ஆண்டவருடைய ஒரு சக்கினாம மகிமை ஒவ்வொரு வீடுகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு வீடுகளை நிரப்பட்டும், ஒவ்வொரு ஊர்களை நிரப்பட்டும், ஒவ்வொரு தாலுகாக்களை, ஒவ்வொரு மாவட்டங்களை, ஒவ்வொரு மாநிலங்களை ஆண்டவரே உம்முடைய வல்ல
வல்லமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்தத்தை தளிக்கிறோம். இரவில் நடமாடும் கொள்ளை நோய்கள், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள், ஆண்டவரே இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு பக்கபலமாயிரும். ஆண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். கடன் இல்லாமல் நடத்தும். இந்த 2022 எப்படி இருக்குமோ என்று வேதனையோடு கலங்கி தவித்து பயந்துட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானம் உண்டாவதாக. உம்முடைய சமாதானத்தின் பாதையில இவர்களை நடத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய வருகைக்கென்று எல்லாரையும் ஆயத்தமாக்கும். தகப்பனுடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு பலனை கொடுப்பாராக. ஆண்டவரே இந்த மகிமை டிவி சேனலை நீர் ஆசீர்வதியும். இதை பெருக பண்ணும். பிரதர் அவங்க மனைவி பிள்ளை அவங்க அம்மா அப்பா குடும்பத்தை சுற்றிலும் வேலியடையும். போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் இணைந்து ஆராதிப்பதற்கு இந்த மீடியாவில் நீங்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனுடைய கரத்துல தருகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்று அதை இழந்து நிற்கிற பிள்ளைகள் புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்களாக. ஊழியத்தை செய்து சோர்ந்து நிற்கிற பிள்ளைகள் ஊழியத்தின் பாதையில் உற்சாகத்தின் ஆவியை தருவீராக. இழந்த ஜெப கிருபைகளை தருவீராக. இழந்த ஆவிக்குரிய அனுபவங்களை திரும்ப தருவீராக. பாவத்தில் விழுந்து போன பிள்ளைகள் மறுபடியும் தூசியை உதறிவிட்டு எழும்புவார்களாக. சமாதானத்தை மறுபடியும் அந்த குடும்பங்கள் அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த தீங்கும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். ஆரம்ப கட்ட விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். சத்துரு மறுபடியும் அவர்களை கொண்டு போகாதபடி அவர்களுடைய குடும்பத்தார், ஊரார், உறவினர்கள் மூலமாக அவர்களை வந்து நெருக்குகிற உலகத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தரே கூட இருப்பீராக. அப்பிரயோஜனமான நான் கடமை மாத்திர செய்தேன்ப்பா. எல்லா துதி புகழ் கன மகிமை ஆண்டவருக்குரியது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.